லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ல உங்க டவுட் என்னவோ அதை கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்றேன். டவுட் இருக்கவங்க ரைஸ் ஹேண்ட் கொடுங்க. மது மேம் உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. மது மேம் சொல்லுங்க மேம். மது மேம் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் பையனுக்கு வந்து 2423 2423 எடுத்துக்காப்ல. கம்யூனிட்டி ரேங்கிங் வந்து 1423. ஓகே சார். என்ன கம்யூனிட்டிங்க சார்? பிசி வரும் சார். 1423. ஓகே சார். ஓகே சார். எஸ் சார். சார் என்ன காலேஜ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்க ப்ரிஃபர் அதாவதுங்க சார், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக் மதுரை, தஞ்சாவூர் கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, சேலம், இது தவிர மீதி எல்லாமே கிடைக்கும் சார். இது தேனி கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் சார். மீதி எல்லாம் கிடைக்கும் சார். இஎஸ்ஐ சென்னை எதுவும் சான்சஸ் இருக்கா சார்? யூஸ்வலா சார் இஎஸ்ஐ சென்னை வந்து ஹையர் கட் ஆஃப்லயே முடிஞ்சிருங்க. ஈவன் தோ 1 lakh ஃபீஸ் 1 year அந்த இது இருந்தா கூட, பாண்ட் இருந்தா கூட, இஎஸ்ஐ கேகே நகர் 1059வது ரேங்க்ல இது கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? திருவள்ளூர்? ஒரே நிமிஷம் சார். திருவள்ளூர் கூட வந்து பாத்தீங்கன்னா 150 சீட் ஆக்கி இருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஆட் ஆகி வரும்னு நினைக்கிறேன். 1240 ரேங்கோட போன வருஷம் க்ளோஸ் ஆயிருக்குங்க சார். இன் அண்ட் அரௌண்ட் சென்னைக்கு கொஞ்சம் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் சார். ஓகே சார். ஈவன் தோ நியூ மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும் இன் அண்ட் அரௌண்ட் சென்னை. அப்படியே சார். வேற இந்த இது சென்னையில வேற எதுவும் இல்லைங்க சார்? சென்னையில உங்களுக்கு கிடைக்கிறது சிரமம் தான் சார். கோயம்புத்தூரும் அதே மாதிரி இஎஸ்ஐ கிடைக்க சான்ஸ் இல்லை? சான்ஸ் கம்மி தாங்க சார். அங்க 100 சீட்டு தான் இருக்கு. 60 சீட்டு தான் வரும் இஎஸ்ஐ கோட்டாலாம் போக. ஓகே சார். ஒரு நிமிஷம் சார். என் பையன் ஏதாவது क्वेश्चन கேட்கணும்னா கவுன்சிலிங்ல ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஆக்சுவலி கவுன்சிலிங்ல தான் சார் டவுட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல we are preferring to சாய்ஸ் ஃபில் இது பிஹெச்டி சாய்ஸ் ஃபில் பண்ண பார்க்குறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஓகே. இப்போ நான் செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு வேற அதர் அப்கிரேடேஷன் கப் போடுறப்போ நான் வந்துட்டு புதுக்கோட்டை அண்ட் தூத்துக்குடி சாய்ஸஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நான் புதுக்கோட்டை ஐ எம் எலிஜிபிள், அது கிடைக்குது எனக்கு செகண்ட் ரவுண்ட்லனா, will I be able to retain பிஹெச்டி இல்ல எனக்கு தூத்துக்குடி அதுக்கு தான் போக முடியுமா? யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் அலாட் ஆகி நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுல ரீஅலாட் ஆனா உங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் இன்னொருத்தருக்கு போயிடும். ரீஅலாட் ஆன காலேஜுக்கு you should go. It is clearly given in the prospectus. And every year it is happening. Okay, thanks. Adan just clarify. All the best. Hello sir. Yashwant line la irkingla? Yashwant. Thank you sir. Yes sir, welcome sir. Yashwant line la irkingla? இருக்குங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே இப்போ காலேஜ் கிடைச்சதுன்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் போகணும்னு சொல்கிறாங்க இல்லைங்க சார்? அது வந்து நம்ம இங்கேயே பண்ணி போகணுமாங்க சார், இல்லை அங்கே போய் பண்ணுங்களா? அது ஆஃப்டர் அட்மிஷன் யூ வில் ஹேவ் டைம் சார். 1 month டைம் கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க ப்ரொசீஜர். இப்போ அவசரம் இல்லை, அட்மிஷனுக்கு தேவையில்லை. காலேஜ் ஆரம்பிக்கும் போது போட்டுட்டு போனா உங்களுக்கு தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சுதான் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அதுக்கு டைம் கொடுப்பாங்க சார். அண்ட் சில காலேஜஸ்ல அவங்களே உங்களுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே சார். அது இங்கே போடுறப்ப அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க சார் இதுக்கு சர்டிஃபிகேட்க்கு. அந்த ஃபார்மேட்ல இருந்தா போதுமாங்க சார், இல்லை தனியாக கவர்மெண்ட் சென்டருக்கு மட்டும்தான் போகணுங்களா? சார் நீங்க எங்க போனாலும் அந்த ஃபார்மேட் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த ஃபார்மேட்ல அவங்க சைன் போட்டு தர போறாங்க, அவ்வளவுதான். நீங்க எங்க அட்மினிஸ்டர் பண்ணாலும், இப்ப நீங்க வந்து பிரைவேட்டா அட்மினிஸ்டர் பண்ணா கூட அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க அந்த அத்தாரிட்டி சைன் போட்டு தர போறாங்க. ஓகேங்க சார். சார் காலேஜஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கணுங்க சார். உங்ககிட்ட தனியா பேச முடியுங்களா? இப்போ இங்க கேட்க முடியாது, அதனால எந்த டைம்ல பண்ணா உங்களுக்கு ஓகேவா இருக்குங்க சார்? சார் ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு 125 கால்ஸ் வந்திருக்கு சார். ஓகேங்க சார். So that's my situation. பிஸியா இருக்கீங்க அதனால இல்ல பிஸியா இருக்கேன்னு நான் தயவு செய்து ரூடா சொல்றேன், இல்ல அகம்பாவமா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. இல்ல புரியுதுங்க சார். நிறைய பேர் டவுட் கேட்கறதுக்காக வெயிட் இல்ல ஐ ஹேவ் மை ஓன் லிமிட். இல்ல இவ்வளவுதான் பேச முடியும், இவ்வளவுதான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும், இவ்வளவு பேர். அதுக்கு நமக்குன்னு ஒரு எனர்ஜி லெவல், ஒரு அந்த அதை தாண்டி நம்ம எதுவும் பண்ண முடியாது. யூ ஜஸ்ட் சார் எவ்வளவு டயர்ட்னு, அதுதான் தப்பா எடுத்து. சரிங்க சார்.
எஸ் சார். அண்ட் சரிங்க ஆஃப்டர் சார். ஓகே 10:30லாம் பேச முடியாது இல்லைங்க சார்? அடுத்த நாள் ஸ்கூல் ஓகேங்க சார். இருக்கு. ஓகே ஸ்கூலுக்கு கிளம்பணும். அதான். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் சார். விவோ V2022 விவோ V2022 லைன்ல இருக்கீங்களா? விவோ good evening, sir. V20220. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1565 சார். எஸ்சி எஸ் சார். சார் நேற்று பேசியிருக்கேன். எஸ் சார். யூனிவர்சிட்டி பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க சார். எஸ் சார். சார் அதுக்கு முன்னாடி வந்து பிடிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ் வைக்கலாமா சார்? நீங்க பிடிஎஸ் ஓகேனா வைக்கலாம் சார். நீங்க வந்து கம்ஃபர்டபுள் பிடிஎஸ் டிகிரி படிக்கிறதுக்குன்னா வைக்கலாம். ஆமாங்க சார். சரி சார், இப்போ பிடிஎஸ் எடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்து நம்ம எம்பிபிஎஸ்க்கு இப்போ யூனிவர்சிட்டிக்கு போகலாம் இல்லை சார்? போலாங்க சார், அதெல்லாம் போகலாம். ரீஅலாட்மெண்ட் எந்த பிடிஎஸ்ல இருந்து எம்பிபிஎஸ் கிடைச்சா போகலாம். ரீஅலாட்மெண்ட் கிடைச்சா போகலாம். சரிங்க சார். இன்னொரு கொஸ்டின் சார். சார் இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்துருந்தீங்களா சார் அந்த ஃபீஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ்டு? ஆமா சார். அது நேரடியா போயிட்டு கேட்கறதுக்கும் அது கொடுத்துக்கிறதுக்கும் ஒரு சில காலேஜ் ரொம்ப வித்தியாசம் வருதுங்க சார். அது உண்மைதாங்க சார், அது உண்மைதான். ஆனா கவர்மெண்ட் கிட்ட இந்த டியூஷன் ஃபீஸோட இதை தவிர வேற எதுவும் வாங்க மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கிணங்க கவர்மெண்ட் கிட்ட, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அந்தந்த காலேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பட் காலேஜ்ல என்ன கேக்குறாங்க அப்படிங்கறத, பைசா எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் ப்ராப்ளம் தான், அவங்களோட காலேஜுக்கே சீல் வச்சிருவோம்னு சொல்றாங்க. பட் எவ்ரி இயர் அது சொல்றது தானே ஒழிய, பேப்பர்ல போன வருஷமும் இதே போல ரிலீஸ் பண்ணாங்க சார். ஆனா அந்த மாதிரி ஃபீஸ் வாங்கல, எக்ஸ்ட்ரா தான் வாங்குனாங்க, வாங்கிட்டு இருக்காங்க, வாங்குவாங்க. அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். அந்த எஸ்ஐ ஸ்காலர்ஷிப்புக்கு இப்போ டியூஷன் ஃபீஸ் போக ஹாஸ்டல் ஃபீஸ், அது ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸுக்கெல்லாம் வந்து நம்ம காலத்துக்கு போடலாமா சார்? கல்வி கடன் அப்ளை பண்ணலாமா சார்? கல்வி கடனா சார்? கல்வி கடன் அப்படிங்கறது நீங்க வாங்கணும்னா அந்த பர்டிகுலர் காலேஜ் வந்து உங்களுக்கு அந்த பில் போட்டு கொடுக்கணும். அந்த ரெசிப்ட் மாதிரி கொடுத்தாதான் நீங்க அதை வச்சுதான் நீங்க கல்வி கடன் கிளைம் பண்ண முடியும். அது அவங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்களோ எவ்வளவு ஃபீஸுக்கு அவங்க கொடுக்குறாங்களோ அதை நீங்க கிளைம் பண்ணலாம். 7.5 லட்சத்துக்கு மேல நீங்க வாங்குனீங்க என்டையர் கோர்ஸுக்கு அப்படின்னா உங்களுக்கு கொள்ளையற்றல் காமிக்கணும் சார். கல்வி கடனுக்குமே கொள்ளையற்றல்னா ஒரு லேண்டோ, 7 லட்சம்ன்றது ஃபார் இயருங்களா இல்ல பர் கோர்ஸ், பர் என்டையர் 5.5 இயர்ஸ்க்கு சேர்த்து 7.5 lakhs தான் வித்தவுட் கொள்ளையற்றல் அலௌடு. வித் கொள்ளையற்றல் தான் உங்களுக்கு அதுக்கு மேல கொடுப்பாங்க. கொள்ளையற்றல்னா லேண்டோ வீடோ ஏதோ ஒன்று காமிக்கணும். என்னன்னா இப்ப நமக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துறாங்கல்ல, அதுக்கு மேலாக நம்ம அப்ளை பண்ணா கிடைக்குமான்றதுக்காக தான் சார் டவுட். அது ரிசிப்ட் கொடுத்தாங்கன்னா கிடைக்கும். நீங்க பேங்க்ல அப்ளை பண்ணி வாங்கலாம், ரிசிப்ட் கொடுக்கணும். சரிங்க சார். எஸ் சார். சார் தக்ஷஷிலாவோட கேஎம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் பிரைவேட் யூனிவர்சிட்டி பத்தி எனக்கு அவ்வளவா ஐடியா இல்லைங்க சார். அப்படிங்களா சார்? ஏன்னா ரொம்ப லாங்கா இருக்கு, போய் விசிட் பண்ணலாம்னு பார்த்தா. அது நீங்க அதுதான் சார் சொல்றேன். இப்ப நீங்க வந்து யூ டிசைட் சார், உங்களுக்கு பக்கமா இருக்கிறது வேணுமா தூரமா இருக்கிறது வேணுமா, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுள். பக்கமா இருந்தா டே ஸ்காலரா கூட போயிட்டு வரலாம், உங்களுக்கு ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் வராது. சோ அது போல நீங்க எது பெனிஃபிட்டோ அதை டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். வெல்கம் சார். எஸ் சார். ஜெயந்தி மேம் லைன்ல இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க மேம். மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து சீட் பார்க்குறோம் சார். 421 மார்க் சார். மேனேஜ்மெண்ட் ரேங்க் வந்து 7645. ஓகே மேம். இதுக்கு எந்த காலேஜ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சார் கேட்குறோம். 7645 மேடம்? ஆமாங்க சார். ஒரே நிமிஷம் மேம். ஓகேங்க சார். மேம் மூகாம்பிகை கிடைக்கும். ஆனா அது வந்து 3rd ரவுண்ட்ல தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்ல வரும். அதாவது மலையாளம் மைனாரிட்டி எக்ஸாஸ்ட் ஆகி மேனேஜ்மெண்ட் கோட்டாவா வரும்போது மூகாம்பிகை கிடைக்கும். தாகூர் மெடிக்கல் காலேஜ் 3rd ரவுண்ட்ல போன இருக்கு. தாகூர் வந்து 9000 ரேங்க்குக்கே கிடைச்சிருக்கு. அதே போல வேலமலையில சாரி மேம் அன்னபூர்ணா கிடைக்கும். அன்னபூர்ணா மேனேஜ்மெண்ட் கோட்டாவா கன்வெர்ட் ஆகி வருதுங்க மேடம் 3rd ரவுண்ட்ல, தெலுங்கு மைனாரிட்டி எக்ஸாஸ்ட் ஆகி. அதே போல சொல்லுங்க சார்.
இது மேடம், அதான் மேடம் அன்னபூர்ணா இதெல்லாம் கிடைக்கும் மேடம். அருணை கிடைக்கும் மேடம். அருணை 12,000 ரேங்க்குக்கே கிடைக்குது. அதுவும் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் உங்களுக்கு வராது. தேர்ட் ரவுண்ட்ல தெலுங்கு மைனாரிட்டி சீட் அந்த ரேங்க் எக்ஸாஸ்ட் ஆகி வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல கிடைக்க சான்சஸ் இல்லையா கிடைக்க சார்? சான்சஸ் ரொம்ப கம்மி. தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 15,000 ரேங்க் 20,000 ரேங்க் இதுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு மேடம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஈவன் சென்ட் பீட்டர்ஸ் இப்ப இல்ல, பட் அதுல 15,000 ரேங்க் வரைக்குமே போயிருக்கு. பனிமலர்ல ஓகே. மேனேஜ்மெண்ட் கோட்டா 4,000 ரேங்கோட முடிஞ்சிருக்கு. சாரி. ஓகே. பட் நந்தா 15,000 ரேங்க் கிடைச்சிருக்கு தேர்ட் ரவுண்ட்ல. நந்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே இருக்கும், பட் கிடைக்கிறது தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காலேஜஸ் கிடைக்கும் மேடம். ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி. கம்மிதான். சரி, ஓகேங்க சார். அது ஒண்ணுதான் சார். தேங்க்யூ சார். வெல்கம் மேம். திவ்யா லைன்ல இருக்கீங்களா? உங்க டவுட் என்னன்னு டக்குன்னு கேளுங்க. நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குது மேடம், சொல்லுங்க மேம். பாப்பா வந்து ஜெனரல் ரேங்க் வந்து 1718. ஓகே மேம். கம்யூனிட்டி ரேங்க் பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1557. ஓகே மேம். இவங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்குங்களா சார்? 1057 பிசி ரேங்கா மேடம்? ஆமா ஆமா. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமே மேடம். எந்த கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்க சார்? மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, ஹில் பார்க், மதுரை, தஞ்சாவூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி. இதை தவிர எல்லாம் கிடைக்கும் மேடம். இது தவிர எல்லாம் கிடையாது. எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன லிஸ்ட்டை தவிர எல்லாமே கிடைக்கும். சேலம் கிடைக்க சான்ஸ் இல்லைங்களா சார்? இல்லைங்க மேடம், அதெல்லாம் 900 ரேங்க்கு முன்னாடியே முடிஞ்சிடும் பிசி ரேங்க்கு. செகண்ட் ரவுண்ட்ல மேபி பாசிபிள். நான் தேர்ட் ரவுண்டுக்கு சொல்லியிருக்கேன் மேடம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது தேர்ட் ரவுண்ட். அதுக்கப்புறத்துல இருந்து சேலத்துக்கு அப்புறத்துல இருந்து கிடைக்குங்களா சார்? எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நான் சொன்ன லிஸ்ட்டை தவிர நான் எந்த காலேஜ் எல்லாம் சொல்லலையோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஆல் செங்கல்பட்டு பாசிபிலிட்டி இல்லைங்களா சார்? இருக்கு மேம், சான்சஸ் இருக்கு. நீங்க தேர்ட் ரவுண்டுக்குள்ள கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். எஸ் மேம், எஸ். செங்கல்பட்டு தேர்ட் ரவுண்டுக்குள்ள கிடைக்குங்களா சார்? செங்கல்பட்டு இல்ல மேடம், நான் சொன்ன லிஸ்ட்ல செங்கல்பட்டு வந்துச்சு தானே மேடம். அது செங்கல்பட்டு நான் உங்களுக்கு செங்கல்பட்டு 900 ரேங்கோட முடிஞ்சு போயிடும் மேடம். 909 ரேங்கோட போன வருஷம் முடிஞ்சிருக்குங்க தேர்ட் ரவுண்டுக்கே. சரிங்க சார். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அலாட், ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்லயுமே எனக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா தேர்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா சார்? பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க. தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் அலௌடுங்க. ஓ, தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணலாங்களா? 100% ஆல் இந்தியாலயும் அலௌடு, தமிழ்நாட்டிலயும் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் போலாம் நீங்க. ஓகேங்க சார், தேங்க்யூங்க சார். இப்போ இது சீட் அலாட்மெண்ட் வந்து ஜெனரல் ரேங்க் பார்த்து வருங்களா இல்ல கம்யூனிட்டி ரேங்க் பார்த்து வருங்களா சார்? 31% ரேங்க் வந்து ஜெனரல் ரேங்க்கு போடுவாங்க. அதுக்கு அடுத்து பிசி கம்யூனிட்டி ரேங்க் அப்படி கம்யூனிட்டி வைஸ் போடுவாங்க. 31% சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா. ஓகேங்க சார், ஓகேங்க சார். தேனி பாசிபிலிட்டி இருக்குங்களா சார்? இருக்கு மேடம். சரிங்க, ஓகேங்க சார். தேங்க்யூ. வெல்கம், வெல்கம். எஸ் மேம். தேவி மேம் லைன்ல இருக்கீங்களா? தேவி மேம் கொஞ்சம் குயிக்கா உங்க டவுட் கேட்டீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. நான் வந்து 510 எடுத்திருக்கேன், எம்பிசி கேட்டகரி. ஓகே. செல்ஃப் நான் கிடைக்கும், பட் ரிப்பீட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனா இந்த அசம்பிளில வந்து இந்த நீட்டை வந்து அந்த ஒழிக்கணும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எதனா நீட் 2020 நெக்ஸ்ட் இயர்க்கு என்ன பிரச்சனை வர மாதிரி இருக்குமா சார்? வராது. காரணம் என்னன்னா டெசிஷன் உங்க ஓன் டெசிஷன் நீங்க எடுங்க. டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நீட்டுங்கிறது கேன்சல் பண்ண முடியாது. ஒரு எதுல கேன்சல் பண்ண முடியாதுன்னா சட்டமன்றத்துல கேன்சல் பண்ண முடியாது. நீட்டுக்குன்னு ஒரு லாவே இருக்கு. என்எம்சி அந்த லா, நியூ மெடிக்கல் கவுன்சில், நியூ மெடிக்கல் கமிஷன் லா, அது வந்து இருக்கு. அந்த லா படி பேஸ்ட் ஆன் நீட் ஒன்லி அப்ராடுக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களே நீட் பாஸ் பண்ணி தான் போகணுங்கிறது ரூல்ஸ். நீட் பாஸ் பண்ணாம அப்ராட்ல எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இங்க அங்கீகாரம் கிடையாது. அப்ப தமிழ்நாடு அப்ராடுக்கேனா தமிழ்நாட்டுக்கு நீங்க யோசிச்சுக்கங்க. அண்ட் இட்ஸ் நாட் த திங் தட் இன்னைக்கு கேன்சல் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு +2 மார்க்கை பேஸ் பண்ணி போடுறேன்னு எந்த கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னா, இப்போ திடீர்னு டிசம்பர் வரைக்கும் ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு யார் பதில் சொல்றது? ஸோ அது அப்படி சொல்றதா இருந்தா அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் போதே அவங்க சொல்லணும். இப்போ அகாடமிக் இயர் ஆரம்பிச்சு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ 2027ல நீட் பேஸ் பண்ணி தான் தமிழ்நாட்டில் அட்மிஷன் இருக்கு. அதுல நோ டவுட், 0% கூட டவுட் கிடையாது. 100% நீட் பேஸ் பண்ணி தான்.
அண்ட் அதை கேன்சல் பண்ணணும்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்தி சுப்ரீம் கோர்ட் பெர்மிஷனோட அண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அமெண்ட்மெண்ட்னா சேஞ்ச் இன் த லா. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் லா, நீட்டுக்குன்னு ஒரு லா இருக்கு, அதுல சேஞ்ச் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாதான் ஸ்டேட்ஸ் வந்து அவங்க இஷ்டத்துக்கு அட்மிஷன் பண்ண முடியும். இப்போ தமிழ்நாடு அவங்க இஷ்டத்துக்கு நீட் கேன்சல் பண்ண முடியாது. அண்ட் அப்படி பண்ண முடியும்னா எந்த ஸ்டேட் வேணா அப்படி பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ எல்லா ஸ்டேட்லயுமே ஒரே கட்சி இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட், நிறைய ஸ்டேட்ல வேற வேற. இப்போ இது எடுத்துக்கிட்டிங்கன்னா கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ். ஸோ அது போல இருக்கா. அவங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியலையே, அப்ப நம்ம மட்டும் எப்படி பண்ண முடியும்? ஸோ அதனால 100% 2027 நீட் தான். ஓகே சார். சார் நான் கூட உங்களுக்கு பாப்பாவோட ராஜா பாப்பாவோட லைன்ல ஃபாதர் இருக்கீங்களா? பேசுறேன் சார். சார் சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். ஃபாதர் பேசுறேன் சார். பாப்பா வந்து 510 எடுத்திருக்கா சார் எம்பிசி. சொன்னாங்க சார், சொன்னாங்க. அப்புறம் ஆமா, ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1556. ஓகே. எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சார். உங்க புக்கு நான் வாங்கியிருக்கேன், பாக்குறேன். அதுல தாகூரோ இல்ல தனலட்சுமி சீனிவாசன் அந்த மாதிரி காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு சார். ஓகே சார். நான் வந்து எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம்லாம் இல்ல. பாப்பா வந்து சொல்றேன், நானு இந்த முறை செல்ஃப் ஃபைனான்ஸ்க்கு எடுத்துக்குமா அப்படின்னா, இல்ல நான் ரிப்பீட் பண்றேன்ட்டு சொல்றாங்க. அதுக்காக தான் அந்த கொஸ்டின், நீட் அடுத்த முறை நீட் இருக்குமா இல்லையான்றதுக்காக தான் அந்த கொஸ்டின் கேட்டது. 100% இருக்கும் சார். ஆனா நீங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் படிக்கிறீங்களா இல்லையாங்கிறது நீங்க இட் இஸ் யுவர் ஃபேமிலி திங். நீங்க தான் பர்சனலா டிசைட் பண்ணணும். நீட் 100% நெக்ஸ்ட் இயர் உண்டு சார். அது நான் 100% அஷ்யூர்டா சொல்ல முடியும். பட் செல்ஃப் ஃபைனான்ஸ் போலாமா வேணாமா, those things you have to decide sir and finalize sir. நீட் போறதா இல்ல இருந்தா சார், உடனே படிக்க ரிப்பீட் பண்ணா எந்த அளவுக்கு சார் அது இம்ப்ரூவ் ஆகும்? அது ஜெனரலா குழந்தையோட ப்ரிப்பரேஷன் அண்ட் குழந்தையோட பிராக்டிஸ் அதை பொறுத்து தான். குழந்தையோட ப்ரிப்பரேஷன், பிராக்டிஸ், எக்ஸாம் ஹாலில் போய் அவங்க எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க, இதெல்லாம் பொறுத்து தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அது குழந்தை தான் சொல்றாங்க, அவங்களா தான் படிக்கிறேன்னு சொல்றாங்க. அதனால கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும், நெகட்டிவா போக வாய்ப்பு இல்லை. இதுல நீங்க தான் டிசைட் பண்ணணும் சார், அனுப்பலாமா வேணாமா. தாகூரும் தனலட்சுமி சீனிவாசன் எப்படி சார் இருக்கும் அந்த ரெண்டு காலேஜும்? நல்லா இருக்கும் சார். ரெண்டுமே நல்லா இருக்குமா சார்? நல்லா இருக்கும். எனக்கு எங்க மார்க்குக்கு பனிமலர் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? சார் நானும் இந்த புக்கை பார்த்து தான் சொல்ல போறேன். நீங்க உங்ககிட்ட இந்த நான் பார்த்தேன், கொஞ்சம் தேர்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல ஒரு மாதிரி இருக்கு. பட் சான்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸா தான் இருக்கு. இல்ல 150 சீட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா, நாமக்கல், திருப்பூர், திருவள்ளூர்ல. அப்ப கொஞ்சம் பின்னாடி ஒரு 50-60 ரேங்க் இறங்கி வரும். நான் புக் வாங்கியிருக்கேன், நான் பார்த்துட்டு. நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் a lot. குழந்தையோட விஷயம், அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்க. அவங்க ரிப்பீட் பண்ணி மேபி எய்ம்ஸ் போகலாம், ஜிப்மர் புதுச்சேரி கூட போகலாம், அப்படி கூட அவங்க நினைக்கலாம். குழந்தையா தான் கேட்குறாங்க, நீங்க ஒன்றும் அவங்கள ரிப்பீட் பண்ண சொல்லி கம்பல் பண்ணல. அப்போ ஒரு தடவை ரிப்பீட் பண்ண நீங்க அலோவ் பண்ணலாம், சான்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரெஷரா இருந்தாங்க அப்படின்னா. ஸோ அவங்க கிட்ட பேசி ஃபாதர் எனக்கு அதுல உடன்படிக்க வரல சார், வீட்டுல. அதான் பிரச்சனையா இருக்கு இப்ப எனக்கு. ஏன்னா எனக்கு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நான் ஓகேமா அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகுது. there are lot of uncertainties இருக்கு இல்லைங்களா? அன்சர்டனிட்டிஸ் ஆர் தேர் எவ்ரிவேர் சார். காலேஜ் போனா அன்சர்டனிட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. நீங்க சேர்க்கிற காலேஜ்ல அன்சர்டனிட்டி வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. இட் இஸ் எவ்ரிவேர். ஸ்டூடெண்ட்ஸ், குழந்தைங்களை நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண நம்ம தைரியமா வளர்க்கணும். நீங்க அப்படிதான் உங்க குழந்தைய தைரியமா வளர்த்துருக்கீங்க. அதனாலதான் அவங்க வந்து என்னால முடியும், நான் போறேன்னு நீங்க குழந்தைய தைரியமா வளர்த்துட்டீங்க. ஆனா இப்ப நீங்க பயப்படுறீங்க, அவங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இல்ல. உங்க குழந்தைய நீங்க உங்க குழந்தைய நீங்க தைரியமா வளர்த்துட்டீங்க, வளர்ப்பு சூப்பர். பட் நீங்க பயப்படுறீங்க, அதுதான் பிரச்சனை இப்போ. சரிங்க சார், ஓகே சார், நீங்க டிசைட் பண்ணுங்க. நன்றி சார். ராஜா சார் லைன்ல இருக்கீங்களா? ராஜா சார் லைன்ல இருக்கீங்களா? ராஜா எம் சார் லைன்ல இருக்கீங்களா சார்? ஓகே. மதன் S24 FE லைன்ல இருக்கீங்களா? ஓகே. செந்தமிழ் லைன்ல இருக்கீங்களா? செந்தமிழ் திரு.
ஓகே. கேஜோ லைன்ல இருக்கீங்களா? கேஜோ. சார் இருக்கேன் கேஜோ. சார், இருக்கேன் சார். சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேம். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் மேம். சார் சொல்லுங்க. வணக்கம் சார். ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. பரவாயில்லைங்க சார், நீங்க பயங்கர பிஸியா இருக்கீங்க. சாரி மேம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சொல்லுங்க அதெல்லாம் மேம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், பெரிய சர்வீஸ் பண்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். சொல்லுங்க மேடம். சார் ஆக்சுவலா பையன் வந்து லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசினேன் 1-to-1 மீட்டிங்ல சார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இருக்கு, சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா ஒரு லேண்ட் சேல் பண்ணிட்டு அவனை மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்க்கணும்னு நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்க, ஞாபகம் இருக்கா சார்? இருக்கு மேடம், ஞாபகம் இருக்கு, நல்லாவே ஞாபகம் இருக்கு. அதுதான் சார், தம்பி இந்த தடவை சார் கொஞ்சம் லாஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுத்தா சார், அந்த கேன்சல் பண்ண நீட்ல 600+ எடுத்தா சார். ஓகே மேம். இப்ப பாத்தீங்கன்னா 528 சார், கம்யூனல் ரேங்க் வந்து 2194 சார். ஓகே மேம். சார் இது எந்த காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? போன தடவை ரொம்ப கம்மி மார்க்கோ அந்த போன வருஷம்? ஆமா சார், 444. போன வருஷத்துக்கு செல்ஃப் ஃபினான்ஸே கிடைச்சிருக்காது இல்லையா? கிடைக்கல சார், கிடைக்கல இப்போ சார். உங்களுக்கு 50 lakhs மிச்சப்படுத்தி கொடுத்துட்டாரு. ஷூர் சார், ஷூர் சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். ஏன்னா நான் வேற உங்களுக்கு சொல்லியிருக்கேன், லேண்ட் எல்லாம் விக்காதீங்கன்னு வேற சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மார்க் வாங்கி கொடுத்துட்டாரு, என்னையும் காப்பாத்திட்டாரு. இல்ல எமோஷனலா ஐ ஃபீல் வெரி ஹாப்பி தட் என்ன காப்பாத்திட்டாரு உங்ககிட்ட இருந்து. ஒருவேளை நீங்க போன வருஷம் வாங்கின மாதிரி இந்த வருஷமும் மேனேஜ்மெண்ட் தான் போகுங்கிற சிச்சுவேஷன் வந்திருந்தா இதுக்கு ஒரு வருஷத்தையாவது மிச்சப்படுத்தி இருக்கலாமேன்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும். பட் இப்ப வந்து நமக்கு ஒரு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளா ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். கட்டாயம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். 2125 மேடம்? இல்ல சார், 2194 சார். 2194. 2194 தாராளமா உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல கம்ஃபர்டபிளா சீட் கிடைக்கும் மேடம். 2194 தானே சொன்னீங்க? ஆமா சார், ஆமா சார். தேர்ட் ரவுண்டுக்குள்ள நல்ல நல்ல காலேஜஸே கிடைச்சிரும் மேடம். திருச்சி SRM, அதுக்கப்புறம் 2194ங்கிறதுனால ஸ்ரீ மூகாம்பிகா கிடைக்கும், திருச்சி SRM கிடைக்கும், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 4000 ரேங்க்குக்கே கிடைச்சிருக்கு. கற்பகம் ஃபேக்கல்டி PSG கிடைக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி மேடம். தாகூர் கிடைக்கும். PSG KMCH மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் மேடம். PSG தவிர எல்லாமே கிடைக்கும் போல இருக்கு. KMCH மட்டும், KMCH 2109வது ரேங்க் வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்குங்க. பட் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாமக்கல், திருவள்ளூர், திருப்பூர்ல 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி வருது. அதனால உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் பாசிபிலிட்டி இருக்கு மேடம். ஓகே சார். GMC கிடைக்க கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை என்ன சார்? PSG கிடைக்க கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்ல. பட் KMCH கிடைக்கிறதுக்கு தேர்ட் ரவுண்டுக்குள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். இப்போ சார் நம்ம பே பண்ணிரோம் இல்லையாங்க சார்? ஆமா. இப்ப நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துறோம், கவர்மெண்ட் ஃபீஸ் பே பண்ணி. இப்போ நம்ம அங்க போய் பே பண்றோம்ல சார்? எஸ் மேம். நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம அப்கிரேட் பண்ணும்போது அந்த பைசா அவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, இல்ல நம்ம இங்க கட்டிட்டு நம்ம அங்க போய் வாங்கணுமா சார்? மேம் ஆக்சுவலி டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஆன்லைன்ல பே பண்ணிடுவீங்க. செகண்ட் ரவுண்டுக்கு டியூஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ரீஅலாட்மெண்ட்டுக்கு. நீங்க நேர்ல போய் ஜாயின் பண்ற காலேஜ்ல உங்ககிட்ட சில காலேஜஸ் வந்து ஃபீஸ் கேட்பாங்க, சில காலேஜஸ் ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே சார். அப்போ ஃபீஸ் கேக்குற காலேஜ்ல நீங்க ஃபீஸ் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீஸ் கட்டுறத அவங்க கண்டிப்பா ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பட் இட் வில் டேக் டைம். இப்போ வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு ரீஅலாட்மெண்ட். நீங்க ரீஅலாட்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு பழைய காலேஜ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ண காலேஜ்ல போய் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து ரீஅலாட் பண்ண காலேஜுக்கு போகணும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ண மாட்டான், ரீஃபண்ட் பண்ண மாட்டான். அவன்கிட்ட ஒரு 2.5 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்துருக்கீங்க, 4 லட்சமோ கொடுத்துருக்கீங்கன்னா அவன் என்ன சொல்லுவான், இப்போ நீங்க ரீஅலாட்மெண்ட் ஆகி போயிட்டீங்க, இங்க உங்க சீட் இன்னொருத்தருக்கு அலாட் ஆகி இருக்கு, அவர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணுவாரு, அதை வாங்கி நான் உங்ககிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய காலேஜ்ல. அப்போ நீங்க ஒரு 5 days to 7 days அவன் எடுத்துப்பான். அப்போ நீங்க இன்னொரு காலேஜ் ரீஅலாட்மெண்ட் ஆகிற காலேஜுக்கு நீங்க ஃபீஸை கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் அவங்க கிட்ட போய் ஃபீஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த பிரைவேட் காலேஜ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்னு ஒண்ணு இருக்கு மேடம். ஆக்சுவலி இருக்கு, தட் இஸ் தேர். இப்ப எனக்கே வந்து ஆன்லைன்ல வந்து நான் புக் சேல்ஸ் பண்றேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் 3% பிடிப்பாங்க. அந்த ரேசர் பே அப்படிங்கிற வெப்சைட்ல டிரான்சாக்ஷன் சார்ஜ் பிடிப்பாங்க. ஸோ பர்சனலி ஐ ஃபெல்ட் இட்.
அப்ப அவங்க பெரிய ஓகே பெரிய சார். லெவல்ல நீங்க லட்சக்கணக்குல பே பண்ணும்போது 1000 ரூபாய்க்கே 3%னா எவ்வளவு மேடம் ஆகுது? 37 ரூபா அந்த மாதிரி ஆயிடுச்சு மேடம். அது போல அவங்களுக்கே அப்படி ஆகும்போது நீங்க லட்சக்கணக்குல பே பண்ணும்போது அவங்களுக்கு அந்த 3% 4% டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ஆகும். அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் மினிமம் 10,000ல இருந்து மேக்ஸிமம் 15-20,000 வரைக்கும் புடிச்சிட்டு மீதி எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. கொடுத்துருவாங்க. ஓகே சார், கொடுத்துருவாங்க. ஓகே சார், ஓகே தேர்ட் சார். ரவுண்ட் வரைக்கும் இதுதான் ரூல்ஸ். இப்ப தேர்ட் ரவுண்ட்ல ஓகே சார். இப்ப செகண்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜ் இருக்கீங்க, அங்க நீங்க ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க. தேர்ட் ரவுண்ட்லயும் ரீஅலாட்மெண்ட் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட் ஆன காலேஜ்ல தான் நீங்க போய் ஜாயின் பண்ணணும். அங்க ஜாயின் பண்ணும்போது செகண்ட் ரவுண்ட்ல நீங்க சர்டன் ஃபீஸ் காலேஜ்ல கட்டிருப்பீங்க. ஆனா ஒரு தடவை தான் ஆன்லைன்ல டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க. பட் ஆமா சார். காலேஜ்ல பே பண்ண அமௌண்ட்டை நீங்க வாங்கும்போது அவனும் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் கொஞ்சம் புடிச்சிட்டு கொடுப்பான். தட் வில் பி ஓகேயா தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஓகே காலேஜ் சார், அந்த ஓகே காலேஜ் சார். பெட்டர் காலேஜ் கிடைச்சு போறோம். ஒரு 10,000 15,000 பிடிக்கலைங்கிறான். அது ஓகே. ஒண்ணும் வருத்தம் இல்ல சார். அது அதுதான் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல சார். அதுதான் மேடம். அதுதான். அதனால உங்களுக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது டிரான்சாக்ஷன் சார்ஜ் பிடிக்கிறது. ஓகே சார், அது ஓகே வந்து சார். நேச்சர் மேடம். அதர் தென் தட் உங்களுக்கு ஓகே. என்டையர் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், ஓகே சார். தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாமா சார் பிஎஸ்ஜிக்கு? பிஎஸ்ஜிக்கு நீங்க தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கே வெயிட் பண்ணலாம். கிடைச்சா போலாம். கிடைக்கலன்னா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் காலேஜ் தேர்ட் ரவுண்ட் முடிவுல என்ன காலேஜ்ல இருக்கீங்களோ அது கண்டினியூ ஆகுப்பீங்க. பட் இந்த ஓகே சார். இடத்துல நீங்க ஆக்சுவலி ஹாப்பியா இருக்கிற வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆகி ஜாயின் பண்ணிருவீங்க. எவ்வளவு சேஃப் தானே மேடம்? ஆமா சார். கட்டாயம், கட்டாயம் சார். தேர்ட் ரவுண்ட் ரொம்ப வரைக்கும் நீங்க சந்தோஷம் தான் சார். ரீஅலாட்மெண்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். ஓகே தேர்ட் சார், ரவுண்ட் ஓகே வரைக்கும் சார். நீங்க ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டே மூவ் ஆகி போயிட்டே ஓகே இருக்கலாம். சார். ஆக்சுவலா கவர்மெண்ட் சார் காலேஜ் கீ கிடைச்சாலும் ஆன்சர் போலாம். எஸ் மேம். ஓகே சார். ஆன்சர் கீ வர்றதுக்கு முன்னாடி 547 வந்துச்சு சார். ஓஎம்ஆர்ல நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டான் சார். ஓகே. அந்த 547 இருந்தா நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல போய் கம்ஃபர்டபிளா நல்ல உட்கார்ந்து காலேஜ் கிடைச்சிருக்கும் சார். இட்ஸ் ஓகே மேடம். இப்போ உங்களுக்கு கிடைக்க போற பிரைவேட் காலேஜும் டியர் 1 பிரைவேட் காலேஜ்ல போய் உட்காந்துருவீங்க. 3 ரவுண்டுக்குள்ள திருச்சி எஸ்ஆர்எம்ஏ கிடைச்சாலும் ஓகே கிடைச்சது சார். தான். அதாவது திருச்சி ஓகே எஸ்ஆர்எம் சார். 100% அஷ்யூர்டா கிடைக்கும். அதெல்லாம் நீங்க கிடைக்கும். நல்ல கல்லூரி, கம்ஃபர்டபிள் சூப்பரா ஓகே சார். படிக்கலாம். நீங்க எந்த ஊர் மேடம்? சார் ஆக்சுவலா நாங்க மதுரை பக்கத்துல அருப்புக்கோட்டை கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம். அருப்புக்கோட்டை சார் ஆக்சுவலா எங்களுக்கு அருப்புக்கோட்டைக்கும் மதுரைக்கும் நடுவுல இருக்கும் சார் காரியாபட்டின்னு சொல்லிட்டு. ஓகே. வேலம்மாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஜர்னில தான் சார் அப்ப நீங்க இருக்குது. வேலம்மாள் போட்டுட்டு டேஸ் கலரா போனீங்கன்னா ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இல்லாம போயிட்டு வந்துடலாமே. வேலம்மாள்ல கிடைக்கும். அதுதான் சார் உங்ககிட்ட கேட்கணும். அதான் பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் சார் கேஎம்சிஹெச் கிடைச்சா கேஎம்சிஹெச் போலாமா இல்ல வேலம்மாள் போலாமா சார்? கேஎம்சிஹெச் கிடைச்சா கேஎம்சிஹெச் போங்க மேடம். கேஎம்சிஹெச் கிடைக்காத ஓகே சார். பட்சத்துக்கு வேலம்மாள் போங்க. வேலம்மாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் ஜாஸ்தி ஆக்கிட்டாங்க. ஆமா சார். ஆமா. அதனாலதான் இப்ப நம்ம வேற ஆப்ஷன் பாக்குற மாதிரி இருந்தது சார். அதுதான் கேட்டேன். அது நீங்க ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் இல்லாம எவ்வளவு வருதுன்னு ஒரு தடவை நேர்ல விசிட் பண்ணி கேட்டு பாருங்க மேடம். ஓகே சார். நாளைக்கு போலாம். அண்ணா உங்ககிட்ட பேசிட்டு தான் இதெல்லாம் விசாரிக்கலான்ற மாதிரி வெயிட் ஓகே, ஓகே. பண்ணேன் சார். நாளைக்கு நீங்க விசாரிங்க மேடம். வேலம்மாள்ல போயிட்டு நீங்க வந்து நாங்க ஹாஸ்டல் மெஸ் ஃபீஸ் வேண்டாம். நாங்க டேஸ் கலரா வர போறோம். உங்க டிரான்ஸ்போர்ட்டை ஓகே சார். யூஸ் பண்ணிக்கிறோம். உங்க வீட்டுக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் மேடம் அவங்க வண்டி. வரும் சார், வரும் சார், வரும் சார். வருது. அப்ப வரும். நீங்க உங்க வண்டியிலேயே நாங்க உங்க பஸ் ஸ்கூல் அந்த காலேஜ் வேன் பஸ்லயே வந்துருவாங்க. ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நாங்க பே பண்ணிடுறோம். எவ்வளவு சார்ஜ் ம். அப்படின்னு கேட்டு நீங்க கேட்டு பாருங்க மேடம். ஓகே சார், ஓகே சார், ஓகே எஸ் மேம், சார். எஸ் மேம். ஓகே. அப்ப ஹலோ சார். கேஎம்சிஹெச் கிடைச்சா கேஎம்சிஹெச் போயிடலாம். இல்லாட்டி அதர் ஆப்ஷன் வேலம்மாள் வச்சுக்கலாம். என்ன சார்? ஆமா மேடம். கேஎம்சிஹெச் கிடைக்கலன்னா நீங்க அதுக்கு அடுத்து வேலம்மாள் வச்சுக்கலாம். ஓகே சார், ஓகே சார். தேங்க்யூ சார். சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். ஒரே எஸ் ஒரு மேம். கொஸ்டின் சார். கேளுங்க மேம். சார் ஆக்சுவலா தம்பி கூட படிக்கிற பையன் சன்சைன் சொல்லிட்டு சார் கம்யூனல் ரேங்க் வந்து 4736 சார். ஓகே மேம். அதுதான் அவங்களுக்கு பிசி தான் சார். அவங்களுக்கு எதுவும் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கான்னு கேட்டாங்க சார். 4736னா மேடம் பிரைவேட் யூனிவர்சிட்டியில நான் பார்த்து சொல்றேன் மேடம். ஓகே சார். பிரைவேட் யூனிவர்சிட்டி லாஸ்ட் அதாவது டைமே போன உங்களுக்கு வருஷம் தட்சசீலம் கிடைச்சிருந்திருக்கு சார். எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருந்தா லாஸ்ட் 4893 டைமே கிடைச்சிருக்கு. வாங்கி எடுத்திருப்பேன் சார். இல்ல மேம், தக்ஷஷீலா கிடைச்சிருக்கு. ஆமா 47னா தக்ஷஷீலா. அதாவது ரொம்ப ஒரு பார்டர்ல நூல் இலையில ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்காரு. ஓகே சார், ஓகே சார். அதுதான் சார் தக்ஷஷீலா அவருக்கு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் டைமே என்ன கிடைச்சிருந்திருக்கு தக்ஷசீலம் கிடைச்சிருந்திருக்கு போன வருஷம் ஓ நீட்லயே. ஓகே மேம். அதுதான் அது மாதிரி எனக்கு கிடைச்சிருந்தா நான் போட்டே இருந்திருப்பேன் சார் லாஸ்ட் புரியுது இயர். புரியுது மேடம். இப்பயும் அவர் தக்ஷஷீலா லைன்ல தான் வந்து நிக்கிறாரு. அந்த இதுல தான் இருக்காரு. நிக்கிறாரு என்ன சார்? ஆமா. இப்ப ஓகே சார், ஓகே வாங்கியிருக்க சார். ரேங்க்கும் அந்த தக்ஷஷீலா ரேங்க்ல தான் வந்து நிக்கிறாங்க. ஹலோ சார்.
ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப ஹாப்பி மேம். எனக்கும் அந்த ஞாபகம் வந்துருச்சு மேடம். அந்த லேண்ட்ன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா சார். ஐ அம் சோ ஹாப்பி தட் இப்போ குழந்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்காக நல்லா கட்டாயம், கட்டாயம் படிச்சிருக்காரு. சார். ஆமா சார், ஆமா சார். எஸ் மேம். ரொம்ப சந்தோஷம் சார். உங்ககிட்ட ஓகே கைட் மேம். பண்ண ரொம்ப அதுதான் சார் நான் கேட்டேன். நான் ஒருவேளை 1 to 1 மீட்டிங் சார் வச்சாங்கன்னா நம்ம அதையும் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு தான் சார் நான் கேட்டுட்டே இருந்தேன். வாட்ஸ்அப்ல கேட்டுட்டே இருந்தேன். எஸ் மேம், எஸ் மேம். ஓகே ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க் யூ சார். நான் நாளைக்கு போயிட்டு வந்துட்டு கூட டைம் இருந்தா நான் உங்ககிட்ட பேசுறேன் சார். ஷூர் மேம், ஷூர் மேம். எஸ் மேம், எஸ். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. வணக்கம் சார், செந்தமிழ் பேசுறேன். ஓகே. குட் ஈவினிங் சார். சார் செந்தமிழ் பேசுறேன். செந்தமிழ் திரு லைன்ல இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். எஸ் சார், இருக்கேன் சார். 2 கொஸ்டின் தான் சார். உங்களை பிடிக்க முடியல, 2-3 நாளா ட்ரை பண்றேன். நான் உங்களை பிடிக்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் கூப்பிட்டேன். இந்த கேஜோ மேடத்தை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்க லைன்லயே இல்ல. இல்ல சார், அதான் நான் அன்மியூட் பண்றதுக்குள்ள முடிய மாட்டேங்குது சார். அதுதான் டைம் ஆயிடுச்சு. அது எப்படி இப்ப அன்மியூட் ஒரு கிளிக் தானே தங்கம். ஓகே, சொல்லுங்க, என்ன டவுட் கேளுங்க. சார், என்னோட சன் வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து 847. சாரி சார், நான் ஸ்டூடெண்ட் நினைச்சிட்டேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல எவ்வளவு? இருக்கு சார், இருக்கு சார். 847 சார், கம்யூனிட்டி ரேங்க் பிசி. ஓகே, நல்ல ரேங்க். எந்த R1ல கிடைக்கும் சார்? ரவுண்ட் 1ல கிடைக்கல சார். R1ல கிடைக்குமா? என்ன கிடைக்குமான்னு கேக்குறீங்க? காலேஜ் என்ன காலேஜ்? தஞ்சாவூர். ஆக்சுவலா எனக்கு தஞ்சாவூர் சார். அப்படி சொல்லுங்க. ஏன்னா காலேஜ் கிடைக்கும். காலேஜ் கிடைக்குமான்னு கேக்குறது நீங்க உங்க பையனை நீங்க அவமானப்படுத்துறீங்க. அவரோட ஹார்ட் ஒர்க்கை நீங்க வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி. எனக்கு காலேஜ் கிடைக்குமா 874 அந்த ரேங்க் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை, சென்னை, அதாவது சென்னையில இருக்கக்கூடிய எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை தவிர மீதி எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். இது இருக்காது, கோயம்புத்தூர் கிடைக்காது, மீதி எல்லாம் கிடைக்கும் சார். ரவுண்ட் 1லயே சொல்றீங்களா சார்? ரவுண்ட் 1 நான் சொல்லல, ரவுண்ட் 3. ரவுண்ட் 3க்குள்ள நீங்க ரவுண்ட் 3 வரைக்கும் தான் உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் உண்டே சார். சரி சார், ஓகே ஓகே. கண்டிப்பா உங்களுக்கு ரவுண்ட் 3க்குள்ள அந்த நான் சொன்ன ஒரு 5 காலேஜஸ் தவிர மீதி எல்லாமே கிடைக்கும். எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, கோயம்புத்தூர் தவிர வேற எல்லாமே கிடைக்கும் சார். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் சார். ரெண்டாவது வந்து இந்த இஎஸ்ஐ காலேஜ் இருக்குல்ல சார், கேகே நகர். ஆமா. அதுல வந்து சப்போஸ் நாங்க சூஸ் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைச்சது அப்படின்னா, நம்ம வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போறப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் பார்க்க முடியுமா, இல்ல ஜிஎம்சி வந்து கிடைச்சதுன்னா போகலாமா சார்? ஜிஎம்சி கிடைச்சா போகலாம் சார். இஎஸ்ஐ கேகே நகர் எடுத்துட்டு ஜிஎம்சி போகலாம், செல்ஃப் ஃபினான்ஸ் எடுத்துட்டு ஜிஎம்சி போகலாம், ஜிஎம்சி எடுத்துட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் போகலாம். எங்க இருந்து எங்க வேணா போய்க்கலாம் கிடைச்சா. ஓகே சார். ஏன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் இதுல இஎஸ்ஐ படிச்சவங்க வந்து இப்ப நீ காலையில பேசணும் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க முடிச்சிட்டாங்க எம்பிபிஎஸ். அவங்க இருந்த ரூல்ஸ் வேற, இப்ப இருக்க ரூல்ஸ் வேற. கைண்ட்லி அந்த ரூல்ஸை இப்ப வந்து அப்ளிகபிள் பண்ணாதீங்க சார். அப்ப இருந்த ரூல்ஸ் வேற, இப்ப இருக்க ரூல்ஸ் வேற. எப்பவுமே அப்டேட்டடா இருக்கணும். ஆஸ் வெல் அஸ் ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் சார். அவங்க முடிச்சவங்கள இருந்த ரூல்ஸ் வேற, அதாவது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் வேற, 2 இயர்ஸா இருக்கிற ரூல்ஸ் வேற சார். யூ கேன் மூவ் ஃப்ரம் இஎஸ்ஐ கேகே நகர் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இன் செகண்ட் ரவுண்ட். அண்ட் அதாவது அவங்க இருந்த ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இஎஸ்ஐ கேகே நகர் அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணாதவங்க கடைசி ரவுண்ட் வரைக்கும் போகவே முடியாதுங்க அந்த காலேஜுக்கு. ஸோ ரொம்ப ஆப்ட் அவுட்டுங்கிற ரூல் இருந்துச்சு. இப்போ அந்த ரூல் கிடையாது 2 வருஷமா. போன வருஷமும் கிடையாது, இந்த வருஷமும் கிடையாது. அதனால அவங்க சொல்றது இங்க ஒன்றும் இல்லை. ஆனா பாண்ட் பிரேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 5 lakh ஃபைன் அதெல்லாம் உண்டு. ஓகே சார். சார் இப்போ 2 சான்ஸ். இப்போ வந்து சப்போஸ் தஞ்சாவூரும் கிடைக்குது, இஎஸ்ஐயும் சான்ஸ் இருக்குது. 2 கிடைக்காது சார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காலேஜ் தான் கிடைக்கும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்லி 1 காலேஜ் தான் கிடைக்கும். அது நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போதே அது பாப் அப் விண்டோல காமிக்கும். யூ கேன் ஃபில் ஆஸ் மெனி காலேஜஸ் ஆஸ் யுவர் விஷ். எத்தனை காலேஜ் வேணா அன்லிமிட்டடா பண்ணிக்கலாம். பட் யூ வில் கெட் ஒன்லி 1 காலேஜ் அப்படிங்கிற ரூல்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கிறத கிளிக் பண்ண சொல்லி தான் லாக்கே பண்ணுவீங்க. ரைட் சார். அப்கிரேடு போறப்ப சப்போஸ் சான்ஸ் வர்றப்ப தஞ்சாவூர் எடுக்கலாங்களா சார்? சப்போஸ் இஎஸ்ஐ ஏற்கனவே எடுத்துட்டேன், நீங்க சொன்ன இப்ப ரெண்டாவது எடுக்கலாம் சார். அதான் ரூல்ஸ் படி எடுக்கலாம். அதான் அங்க செல்ஃப் ஃபினான்ஸ்ல இருந்து கவர்மெண்ட்டுக்கு போகலாம். A1 அதாவது செமி கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்ட் கிடைச்சா போகலாம், கிடைக்கலன்னா போக முடியாது. இன்கேஸ் தஞ்சாவூர் வேகன்சியே வரலன்னா போக முடியாது இல்ல சார்? ரைட் சார், ரைட் 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 சார். வேகன்சி இருந்தா போகலாம்.
இந்த சான்ஸ்ல வந்து சார் இப்ப ஆல் இந்தியாவிலையும் நான் அப்ளை பண்றேன். இங்கே நேத்து நீங்க சொன்னீங்க, நான் அட்டன் பண்றதுக்குள்ள ஆஃப் ஆயிடுச்சு. இல்ல ஆல் சார், இந்தியாவிலையும் ஆல் அப்ளை இந்தியாவை பண்றேன். இப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன் சார். இங்க கிடைக்கிறத விட பெட்டர் காலேஜ் ஆல் இந்தியால கிடைக்காது. திஸ் இஸ் த பிட்டர் ட்ரூத். கசப்பான உண்மை. காரணம் ஓகே என்னன்னா, சிம்பிள் ஃபேக்ட். இங்க வந்து பிசிக்குன்னு தனி இடஒதுக்கீடு 26.5% இருக்கு. எம்பிசிக்குன்னு 20% இருக்கு. பிசிஎம்க்குன்னு 3.5% இருக்கு. இப்ப எம்பிசி, பிசிஎம், பிசி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்க. 50% வரும் இங்க ரிசர்வேஷன். பட் அந்த 50யும் சேர்த்து அவன் என்ன பண்றான், 27% தான் ஆல் இந்தியால கொடுக்குறான். அண்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு சார்? அங்க 15 சீட் தான் 100க்கு போகுது. இங்க 100க்கு 85 சீட் வருது. இங்க கிடைக்காத காலேஜ் அங்க எப்படி சார் உங்களுக்கு கிடைக்கும்? அண்ட் த்ரூ அவுட் இந்தியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்கல்ல சார். ஓகே சார். அப்ப அந்த கவுன்சிலிங் அதான் சார் நான் டிராப் பண்ணிடலாமா சார்? அப்ப எப்படி டிராப் பண்ணணும்னு நான் சொல்லல. டிராப் பண்ணுங்கன்னு நான் சொல்லல. பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்கன்னு சொல்லல. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன்ற காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. இப்ப சொன்னீங்கல்ல தஞ்சாவூர் கிடைச்சா போலாமானா, அப்ப தஞ்சாவூர் கிடைச்சா ஜாயின் பண்ணுவீங்கல்ல. அப்போ எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, திருநெல்வேலி இதெல்லாம் போட்டு தஞ்சாவூர் போடுங்க. கிடைச்சா போலாம். கிடைக்கலன்னா இங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ திருப்தியா இருக்கிறதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. வெல்கம் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். குழந்தை ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படிச்சிருக்கான். அவனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தயவு செய்து குழந்தைக்கு முன்னாடி இவனுக்கு கிடைக்குமா, என்ன மாதிரி காலேஜ் கிடைக்கும் அது வேண்டாம் சார். அவனுக்கு 100% காலேஜ் கிடைக்குங்கிறப்போ கிடைக்குமான்னு நீங்க கேட்டது எனக்கே ஹர்ட்டா இருக்கு. இல்ல சார், தெரியாம வந்துச்சு அது. இல்ல பட் உங்களுடைய நோட்ஸ் தான் சார் எடுத்து பண்ணேன். பயாலஜி நல்லா பண்ணி அந்த ரொம்ப மார்க்ஸ் ஹாப்பி சார். ரொம்ப சப்போர்ட் ஹாப்பி. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கிறதோட விளைவு தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல டாப் 10ல சீட் கிடைக்க போகுது. ஓகே சார். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். ரஃபியா லைன்ல இருக்கீங்களா? ரஃபியா லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ரஃபியா சார், வணக்கம். ஹலோ சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் பிசிஎம் நாங்க தம்பி வந்து தமிழ்நாடு லெவல்ல வந்து 39 இருக்காரு, நம்பரா இருக்காரு. நேத்து பேசுனீங்கல்ல சார். கங்க்ராச்சுலேஷன். ஆமா பேசுனாங்க சார். பேசுனாங்க. வேற ஒரு டவுட் சார், அதுக்காக தான் கேட்டேன். சொல்லுங்க சார். நான் வந்து நாங்க எதிர்பார்க்கறது இந்த கேப்பாக்கு சென்னையில. சப்போஸ் அங்க சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நாங்க ஃபீஸ் கட்டிடுறேன், கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டிடுறேன். அப்படிங்கும்போது நம்ம வேற காலேஜ் நம்ம சாய்ஸ் போடுறோம்னு வச்சுங்களேன். இப்ப அந்த ஃபீஸை வச்சு நம்ம அப்படியே போயிட முடியுமா, இல்ல நம்ம அங்க ஃபீஸ் கட்டிட்டு தான் மறுபடியும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா சார்? சார் ஆன்லைன்ல நீங்க டியூஷன் ஃபீஸ் 18,073 ரூபாய் கட்டுவீங்க சார். ஆமா சார். அது திருப்பி கட்ட மாட்டீங்க. ரீஅலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா திருப்பி அதை கட்ட தேவையில்ல. ரீஅலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா நீங்க ஆன்லைன்ல திருப்பி கட்ட மாட்டீங்க ரீஅலாட்மெண்ட்டுக்கு. 1. ரெண்டாவது, கீழ்பாக்ல போய் அட்மிஷன் போடுறீங்க. அட்மிஷன் போடும்போது அவங்க சர்டன் ஃபீஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது நீங்க ரீஃபண்ட் வேணும்னா திருப்பி காலேஜ்ல போய் தான் ரீஃபண்ட் வாங்கணும் சார். நீங்க போய் வாங்கிக்கணும். பதில் இங்க கட்டிரணும். ரெண்டாவது பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இதுல கட்டிட்டு அதுக்கப்புறமா போய் தான் கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜாயின் பண்ணாலும் அவங்க யூனிவர்சிட்டி ஃபீஸ், அதர் ஃபீஸஸ் எல்லாம் கேட்பாங்க. எக்ஸப்ட் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ். அந்த காஸ்ட் அண்ட் டெபாசிட் ஃபார் ஹாஸ்டல் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் நீங்க சர்டன் ஃபீஸஸ், யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஒரு 12,000 சில்லற வரும். அண்ட் அதர் பாண்ட் ஃபீஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். பாண்ட் எல்லாம் உண்டு. பாண்ட் அங்கேயே ஹாஸ்டல் போறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். நாங்க ஹாஸ்டல் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க சென்னையில தான் இருக்கோம். இல்லைங்க சார், நான் அப்படி சொல்லல. ஈவன் உங்களுக்கு ஹாஸ்டல் கேட்க மாட்டாங்க. ஒரு குழந்தைக்கு ஹாஸ்டல் தேவைப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சியில இருக்க ஒரு கீழ்பாக்ல சீட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உடனே போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஹாஸ்டல் ஃபீஸ் பே பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபீஸ். அப்போ நீங்க அந்த ஃபீஸ் தான் பே பண்ணுவீங்க. அதை நீங்க ரீஃபண்ட் வந்து காலேஜ்ல போய் வாங்கிக்கணும். ரீஅலாட்மெண்ட் கிடைச்சதுன்னா கிடைச்சதுன்னா வாங்கிட்டு அப்புறமா வந்து இங்க பே பண்ணலாமா, இல்ல இங்க ரெண்டாவது முதல்ல பண்ணிரணுமா சார்? சார் அவங்க ரீஃபண்டுக்குன்னு ஒரு டேட் குறிச்சு கொடுத்துருவாங்க. இந்த டேட்ல வாங்கன்னு. அப்பதான் நீங்க போய் வாங்குவீங்க. இங்க வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா திருப்பி பே பண்ற மாதிரி தான் இருக்கும். சரி சார். ஓகே. தேங்க்யூ சார். நல்ல விஷயம் சார். ஒரு டேட் என்னன்னா நிறைய பேருடைய அறியாமையே நீங்க விளக்கிறீங்க சார். அதனால கடவுள் உங்களுக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். தேங்க்ஸ் a lot சார். இன்னும் நிறைய பேருக்கு நீங்க வேலை பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். தேங்க்யூ சார். குட் நைட் சார். ஜெய் சக்திவேல் லைன்ல இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். ரஃபியாவோட ஃபாதர் வந்து வாழ்த்துனது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ so much சார். ஜெய் சக்திவேல் சார் சொல்லுங்க. சார் நீங்க பேசுறது கேட்கவே இல்லைங்க. இப்ப கேக்குது. சொல்லுங்க சார்.
சாரி சார். சார் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 125 இருக்காரு ஸ்டேட் ரேங்க்ல, கம்யூனிட்டி ரேங்க்ல ஒரு 22 இருக்கிறாருன்னா என்ன கம்யூனிட்டி சார்? எம்பிசி சார். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கவுன்சிலிங் எடுக்கும்போது இந்த ஓப்பன் கோட்டால ரேங்கிங் போயிட்ட பிறகு அதுல எம்பிசி போயிட்டாலுமே இந்த ரேங்க் வந்து போஸ்ட்போன் ஆகுமா சார்? அது மாதிரி மைனஸ் ஆகுமா சார்? ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் அவருக்கு எம்எம்சியே கிடைச்சிடும் ஸ்டேட்ல. ஓகே சார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எம்எம்சி கிடைக்கும். எம்எம்சி ஜாயின் பண்ற பட்சத்துல அவருக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் எம்எம்சியில்